வெல்கம் டு மடப்பள்ளி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கர்நாடகா ஸ்பெஷல் ராகி ரொட்டி. இதில் நான் ராகி மாவு, கொஞ்சமாக கோதுமை மாவு, பாலக்கீரை, அப்புறம் சொய்க்கீரை அப்படின்னு சொல்கிற தில் லீவ்ஸ், அது கொத்தமல்லி, கருகப்பிலை, ஜீரகம், உப்பு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு பெசரி வச்சுருக்கேன். இதுக்கு நல்ல வெந்நீர் பக்கத்தில் நல்ல வெது வெதுப்பாக வச்சுருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படின்னு காமிக்கிறேன். மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா பால்ஸாக உருட்ட வரணும். இதில் நான் வெங்காயமும் தேங்காயும் சேர்த்துருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு பால்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சதை அரை மணி நேரம் கழித்து வாழை இலையில் நல்ல மெல்லிசாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு தட்டி இந்த மாதிரி 2-3 ஓட்டைகளை போட்டு வச்சுக்கணும். நான் ரெடியாக 2 இலை வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கல்லில் போட்டு 1 நிமிஷம் கழித்து நீங்கள் இலை எடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். நல்லா சூப்பராக மெல்லிசான சுவையான ராகி ரொட்டி ரெடி. நான் என்ன பண்ணுவேன்னா 2 கல் இந்த மாதிரி பக்கத்தில் போட்டு வச்சுட்டோம்னா சீக்கிரம் உங்களுக்கு வேலையாயிடும். நல்லா மெல்லிசாக வந்திருக்கு, பார்க்கவும் நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.